நீட் எதிர்ப்புக்கு தலைமை தாங்க வேண்டிய ஒரு இடத்துக்கு திமுக இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கா? இல்ல இனிசியேஷன் எல்லாம் ஓகே, தலைமை தாங்க வேண்டிய இடத்துக்கு இன்னும் தொலைவு இருக்கா? இப்போ இதை நீட்டு மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. இப்போ கல்வி என்பது மாநில உரிமை சார்ந்ததா அல்லது பொதுப்பட்டியலில் இருக்கிறதா? இப்போ கல்விங்கிறது மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போனதுலேருந்தே இந்த பிரச்சனைகள் வருகிறது. ஏன்னா இப்போ சார் சொன்ன இல்லையா, நீட் எதிர்ப்பா நீட் விளக்கா அப்படிங்கிறதுலேருந்தே பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதனுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரியானதாக கல்விக் கொள்கை இருக்க வேண்டும். இப்போ பிஜி தேர்வு எடுத்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னால் மருத்துவர்கள் பிஜி தேர்வுகளில் நுழைவுத் தேர்வில் இப்போ பாஸ் பண்ணுவதற்கான சில மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்க மலைப்பகுதிகளில் பணியாற்றினால் அதற்கான மதிப்பெண்கள், கிராமப்புறங்களில் பணியாற்றினால் அதற்கான மதிப்பெண்கள், இதெல்லாம் இருந்ததுனால தான் நம்முடைய மருத்துவ கட்டமைப்புங்கிறது ரொம்ப வலுவானதாக இருந்தது. ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேருந்து ஆரம்பித்து ரொம்ப குக்கிராமங்களில் கூட மருத்துவ கட்டமைப்புங்கிறது இருந்தது. இப்போ அதை நீங்கள் முழுவதுமாக ரத்து செய்கிறப்ப அங்கே பணியாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, நான் வெறுமனே இதெல்லாம் இல்லாமல் வெறுமனே நுழைவுத் தேர்வு மட்டுமே எழுதி போயிடுவேன் அப்படிங்கிறப்ப நம்முடைய ஒரு மருத்துவ கட்டமைப்புங்கிறது பாதிக்கப்படும். இது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்டமைப்பு. அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான கட்டமைப்பு இருக்கிறப்ப அதற்கேற்ற மாதிரியான கல்விக் கொள்கைங்கிறது அவசியம். அப்போ கல்விக் கொள்கை அல்லது அந்த கல்வியினுடைய உரிமை என்பது மாநிலங்கள் சார்ந்தது. அதனால தான் இந்தியா கூட்டணியில் ராகுல் காந்தி சொல்கிற போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா புதுப்பட்டியலில் இருக்கும், எதெல்லாம் மாநில பட்டியலில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசுகளோட கலந்து ஆலோசிப்போம் அப்படின்னு சொன்னார். இப்போ இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அடமண்டா இருக்கிறாங்க. நாங்கள் இதை விளக்குவதற்கு தயாராக இல்லை. உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவது அப்படிங்கிறது ஒருவேளை ஏமாற்று வேலைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் பல பிரச்சனைகளுக்கு மாறாக அரசு நிலைப்பாடுகள் இருக்கிறது. டெல்லியினுடைய அதிகாரத்தை ரத்து செய்ததாக இருக்கட்டும், அல்லது கேரளாவில் சபரிமலை ஒரு காரணம் தானே, அதை நம்ம விளக்கிட்டு அதுதான் சொல்றேன். இப்போ மத்திய அரசு நினைச்சதுன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மீறி எதுவுமே பண்ணதில்லை. இதுக்கான முன்னுதாரணங்களே இல்லையா? முதல்ல அவங்களுக்கு என்ன மாதிரி நிலைப்பாடு, அவங்களுடைய மனநிலை என்ன மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம். நம்ம மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம இதுல விலக்கு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை கன்சிடர் பண்ணுவதற்கு அவங்க தயாராக. முதல்ல இது இந்தியா என்பது எல்லா மாநிலங்களும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு, கூட்டாட்சி தத்துவம்ங்கிறது அடிப்படையில் தேவை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவங்க வரணும். இன்னைக்கு நம்ம உச்சநீதிமன்றத்தை வலியுறுத்துவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த மத்திய அரசை மாநிலங்கள் அவங்களுடைய கல்விக் கொள்கையை தீர்மானிப்பதற்கான நிலைமைக்கு அழுத்தம் தருவதுதான் மிக முக்கியமான. திமுகவுடைய அடுத்த கட்ட கடமையும் அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சி இதுக்கு எதிராக நிலைப்பாடு இருக்குன்னா அவங்களையுமே சேர்த்து கொண்டு நாடாளுமன்றத்திலையும் போராட்டம் நடத்த வேண்டும். அதை தாண்டி பொது கருத்தையுமே அவர்கள் உருவாக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். திரு அக்னீஸ்வரன், என்ன செய்யணும்? திமுக மேல நிறைய விமர்சனங்கள் இருக்கு, அரசியல் பண்றாங்க அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருக்கு. நீங்களும் பாரதிய ஜனதா அரசுக்கு நீட் வேண்டாம் அப்படின்ற வலியுறுத்தல வைக்கிறீங்க. என்ன திமுக என்ன பண்ணணும்? இதுல அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணணும் நீங்க வலியுறுத்துவீங்க? நீங்க சொன்னத மக்கள்கிட்ட உங்கள் நிலைப்பாட்டில் என்ன தெளிவுன்னு தான் கேட்கிறோம். நாங்கள் வந்தால் ரத்து செய்வோம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது தெரிஞ்சுதான் நீங்க சொன்னீங்களா? அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். அதை சொல்லித்தானே ஆட்சிக்கே வந்தீங்க. நாங்கள் வந்தால் ரத்து செய்வோம், நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், நாங்கள் வந்தால் சொத்து வரியை உயர்த்த மாட்டோம், இது எல்லாம் இப்படியே வாக்குறுதிகளை கொடுத்ததானே ஆட்சிக்கே வந்தீங்க. ஆனா வந்ததற்கு பிறகு சொத்து வரியை உயர்த்தினீங்க, நீட்டு விலக்கு வரல, ஒரு இது 3 தான் ஆயிடுச்சு. எல்லாம் வந்ததற்கு பிறகு நாளைக்கு சட்டப்பேரவை தேர்தல் வரப்போதா? திமுக ஆட்சி முடிஞ்சு போச்சா? இல்ல இன்னும் இதுக்குள்ள கொண்டு வருவோம், அடிக்கடிக்கு அம்மி நகரும், 3 தீர்மானம் போட்டிருக்கோம், அடுத்து கொண்டு வந்துருவோம், இப்பதான் 10 ஏரிய ஆரம்பிச்சிருக்கு, நாங்க பாத்துருவோம் அப்படின்றாங்க. ஆமா, ஏன்னா இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே 52% மின்சார கட்டணத்தை உயர்த்தியாச்சு, இப்ப 2வது கொண்டு வர போறாங்க. இப்படி கொண்டுக்கிறது தான் மக்கள் தலையில கை வைப்பதற்கு தான். மாநில உரிமை சுயாட்சி பத்தி சொல்றீங்களா? நான் இது மறுக்கவே இல்லை. எல்லா கட்சியும் அதாவது அந்த தீர்மானம் குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து திரும்பி வந்துருச்சு, அதையே 6 மாசமா சொல்லல. அந்த விமர்சனத்தையும் அத சொல்லலன்னு சொல்லிட்டு தானங்க நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. நாங்கள் திமுக அதத்தான் சொல்றேன், அது சொல்லவே இல்ல, அத மறுக்க முடியாது. இங்க டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க. அதத்தான் சொல்றேன், அத சொல்லல, அத சொல்லித்தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனால் நீங்க வந்ததுக்கு பிறகு நாங்கள் நீட் விலக்கை கொண்டு வர முடியவில்லை அப்படின்னு மக்கள்கிட்ட ஏன் பயங்கரமா கேட்க மாட்டேங்கிறீங்க? அத சொல்றதுக்கு தான் 3வது மசோதா. இப்ப மாநில சுயாட்சின்னு வரும்போது 2 விஷயத்தை மட்டும் நம்ம பாத்துக்கணும். அதிமுக கள்ளச்சாராயம், அதாவது திமுகக்கு எதிராக ஒரு விஷயம் கிடைச்ச உடனே உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருந்து, ஒரு விஷயம் கிடைச்ச உடனே சரி அப்ப இந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு தான் கள்ளக்குறிச்சில எல்லாம் போய் செத்தாங்க. அதெல்லாம் தயவு செய்து சரி அதை விட்டுவோம். நீங்க அவர் பேசும்போது அது இது பண்ண சொன்னீங்கல்ல, நம்ம கல்வியை பத்தியே பேசுவோம். கல்வியை நான் கேட்டுறேன், அதுல உண்ணாவிரதம் இருக்க முடியுது, நீட்டுக்கு ஒரு உண்ணாவிரதம் இருங்க, மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிங்களா? ஏன் அதிமுக அது பண்ண மாட்டேங்கிறீங்க?
இது ஆளுங்கட்சி நீங்க ஆனதற்கு பிறகு 7.5 நடைமுறைப்படுத்தியதற்கு பிறகு உங்களுக்கு நீட்டு விலக்குக்கு ஆதரவு தெரிவிச்சதுக்கு பிறகு நீங்கள் ஏன் மத்திய அரசாங்கத்தை சேது சமுத்திர திட்டத்தில் கூட்டணியில் இருந்த போதும் கலைஞர் அவர்கள் இங்கு வந்து பந்த் நடத்தினாரு. அது மாதிரி தான் இல்ல. அதாவது நம்மளுடைய மேடம் வந்து பெரிய அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வரைக்கும் போறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டியில வந்து யாரு அன்னைக்கு கல்வி தந்தைகளா நிறைய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தை வச்சு யாரும் சம்பாதிக்கலைங்க. ஆனால் அது தவறு என்று சொல்லவில்லை, அது உங்களுடைய யுக்தி. ஆனால் நாம் கேட்பது கல்வி கல்வி சொல்றீங்கல்ல, மருத்துவம் சட்டம் அது வேறங்க. இப்ப நீங்க இந்த கல்வி இருக்கிறதுனால தான் மாநில பட்டியல கொண்டு வாங்கன்னு சொல்லி 17 வருஷம் அங்க வச்சீங்களே, அப்ப எல்லாம் தெரியலையா? இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பி வில்சன் சொல்றாரு, இல்ல கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், இல்ல கல்வி மாநில பட்டியல் கொண்டு வரணும். இதுதான் இப்படி ஒரு பொய்யை மறைக்க 9 பொய்யை திரும்ப திரும்ப திமுக சொல்லி வருகிறது. அதனால் ரிசல்ட் வரப்போறதே இல்ல. கடைசியான இறுதியான பார்வை, அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம், சட்ட ரீதியான அழுத்தம், பாஜகவோட நீட் ஆதரவு மனநிலை, இப்படி 3 விஷயங்கள், இந்த மும்முனை நெருக்கடியை எப்படி திமுக சந்திக்கும்? திமுக சிறப்பாக கையாளுறாங்க. அதில் வந்து மாற்றுக்கிறது ஏன்னா ஒரு தேசிய பிரச்சனை மாற்றப்பட்டிருக்கு. அதில் வந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலுடைய பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. அதனால் அதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் அதே சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாற்று என்னன்னு சொல்லணும். இப்போ வந்து நீட்டு அகில இந்திய அளவில் ஒழிக்கப்படணும் வேண்டான்னு சொன்னாக்க மத்திய அரசுடைய கட்டுப்பாடு உள்ள இடங்களுக்கு நீட்டை விட ஒரு சிறந்த ஒரு தேர்வு முறை, ஏன்னா மாணவர் சேர்க்கை முறை அப்படின்னு நீங்கள் மாற்றா வைக்கணும். அது மாற்றா நீங்கள் ஒன்று சொல்லாமல் அதை ஒழித்து விட வேணும்னு சொன்னாக்க அது என்னன்னாக்க ஏற்கனவே இந்த நடைமுறைக்கு டீம்டு யூனிவர்சிட்டி போகும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் போகும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நுழைவுத்தேர்வு நடக்கும். அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான போக்கு அப்படிதான் ஏற்படும். அப்போ வந்து தனிக்காட்டு ராஜா எல்லாருமே செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதைத்தான் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை மருத்துவக் கல்லூரிகள் விரும்பின. நீட் வருகின்ற பொழுது அவங்க வந்து கிட்ட 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் வந்து கேஸ் போட்டாங்க. எதுக்காக போட்டாங்க? ஒட்டுமொத்தமாக நீட்டே வரக்கூடாது, ஒட்டுமொத்தமாக ஒரு நுழைவுத்தேர்வு மூலமாக நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாது, தங்களுடைய விருப்பப்படி மாணவர் நடத்தின விரும்பினாங்க. அதுக்கு வந்து நீட் ஒரு எதிர்பார்க்கறதுனால கேஸ் போட்டாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போயிடக்கூடாது. எனவே நீட்டை ஒழிக்கணும்னாக்க அதை விட ஒரு சிறந்த ஒரு மாணவர் சேர்க்கை முறை என்னன்னு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் திமுக இருக்கு. இல்லை என்று சொன்னால் பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்தும். ஏதாவது தனியார் நிகழ்ச்சி மருத்துவ பள்ளிகள் சாதகமாக அதை செய்கிறார்கள் என்ற கண்ணோட்டம் வந்து ஏற்படும். அது மிகப்பெரிய விளைவுகளை உருவாக்கும். கிணறு வெட்ட போக பூதங்களை கதையை